தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். யா ரசூல் அல்லாஹ், நாரே கௌஸ், யா முஹியத்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். வலவ் ஷாஅ ரப்புக லஜஅல அன்-நாஸ உம்மத்தன் வாஹிதா வலா யஸாலூன முக்தலிஃபீன் இல்லா மன் ரஹிம ரப்புக். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கொஞ்சம் அப்படியே ஒரு சப்பு மெதுவாக நகரு, பின்னால் வரவங்க யாரு. சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்கள், காயிதே மில்லத் ஜும்மா பள்ளிவாசல் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த சிறப்பான கொள்கை விளக்க மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கிற சென்னை மாவட்ட தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் ஹசரத் அவர்களே, எனக்கு முன்னால் மிகச்சிறப்பாக ஜியாரத் குறித்து உங்கள் எல்லோருடைய இதயத்திலும் பதியும் வண்ணம் பல அருமையான செய்திகளை எடுத்தமைந்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் முஸ்தபா மஸ்லஹி ஹசரத் அவர்களே, எனக்கு பின்னால் மிகச்சிறப்பான ஒரு பேருரையை இந்த மாநாட்டின் நிறைவுரையாக வழங்க இருக்கிற எங்கள் அன்பிற்குரிய வழிகாட்டிகளில் ஒருவரும் தமிழகத்தின் மூத்த அறிஞர் பெருமகனுமான மரியாதைக்குரிய அகமது ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிற உலமா பெருமக்களே, ஜமாஅத் உலமா சபையினுடைய நிர்வாகிகளே, இந்த சுற்று வட்டார பகுதியினுடைய ஆலிம் பெருமக்களே, இங்கு வந்து கலந்து கொண்டு நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் என்கிற நல்ல எண்ணத்தில் ஒன்று கூடி இருக்கிற அருமையான பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எந்த நல்ல நோக்கத்தில் ஆலிம்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த கூட்டத்தை இந்த ஒரு இடத்தில் நடைபெற்ற கூட்டமாக மாத்திரமில்லாமல் இந்த ஒரு பள்ளிவாசலில் கூடியிருக்கிற மக்களுக்கான கூட்டமாக மாத்திரமல்லாமல் நம்முடைய தமிழகம் முழுவதிலும் இருக்கிற மக்களுக்கு நல்வழியை, நேரிய செய்திகளை எடுத்து சொல்லித் தருகிற ஒரு கூட்டமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. இதில் எனக்கு கொடுத்த தலைப்பு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் யார் என்கிற தலைப்பு. ரொம்ப பழைய தலைப்பு, ஆனால் இப்போ புதுசாக பேசணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு பள்ளிவாசல் போர்டு, உப்ளிபாளையம் அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத் பள்ளிவாசல்னு இருந்துச்சு. இப்போ ஒரு ஹசரத் என்கிட்ட கேட்டார், ஏன் சுன்னத் ஜமாத்துன்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு கேட்டார். ஏன்னா அப்போ இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிற காலமே இருக்கலை. நம்முடைய முன்னோர்கள், மூத்தவர்கள் பின்னால் சமூகத்தில் என்னென்ன பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் செய்து வைத்த மிக அருமையான ஏற்பாடு. இந்த பேர் இப்போ நேற்று வந்த பேர் இல்லையே, இது ஒரு 20-30 வருஷத்துக்கு இடையில் வந்த பேர் இல்லையே.
இது நூற்றாண்டுகளாக வரக்கூடிய பெயர். நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தில் வேற பெயரெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதில் சுன்னத் வல் ஜமாத் ஜமாத் அப்படி தான் வச்சாங்க. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னால் அவர் இப்படி கேட்டார். என் கூட ஓதிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹசரத், அது நாங்கள் சனது வாங்கின வருஷம். அப்படின்னா பாருங்களேன், இந்த வித்தியாசத்தை பேசிக்கிற அளவுக்கு அன்னைக்கு ஆலிம்கள்கிட்ட கூட தேவையான சூழ்நிலை இருக்கலை. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா நாங்கள் அப்போ தான் நூறுல் அன்வாருங்கிற கிதாப் ஓதி இருந்த நேரம். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துனா இந்த தீனை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம். தீனை பின்பற்றுறதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வழி தான் சரியான வழின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிற வழின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலிருந்து நம்முடைய மார்க்கத்தில் குழப்பம், அவர்களுடைய முடிவுக்கு அந்த முடிவுக்கு முன்னாலிருந்து நம்முடைய மார்க்கத்தில் குழப்பம் தொடங்கிவிட்டது. இன்னும் சொல்ல போனால், எப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அப்போதிருந்து குழப்பத்தின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்களை தெரிந்து வைத்திருந்த சஹாபி. அவருக்கு சாஹிபு சிர், பெருமானாருடைய உலவாலின்னு அவருக்கு பேர் இருக்கு. ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட நிறைய ரகசியம் சொல்லி வச்சிருந்தாங்க. அவர்கிட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரிடமிருந்து ரகசியங்களை கறந்து கொள்வதற்கு அடிக்கடி முயற்சி செய்வார்கள். அப்படி ஒரு தடவை கேட்கிறார்கள், ஃபித்னாவை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க? அவர் சில விஷயங்களை சொல்றாரு. கணவனுக்கு மனைவி கட்டுப்பட மாட்டால், அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, இந்தப்பா அதையெல்லாம் நான் கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட ஃபித்னாக்களை பற்றி, குழப்பங்களை பற்றி, நம் சமூகத்தை வேறறுக்க துடிக்கிற சில குழப்பங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள், அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்ப அவர் சொன்னார், அப்போ அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியத்தை சொல்லிவிட நினைக்கல. அவர் சொன்னாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் அது வராதுன்னார். நீங்க இருக்கிற வரைக்கும் அது வராது. அப்படி சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த ஹதீசுகளை அறிவிக்கிற அறிவிப்பாளர் தொடரில் வருகிற ஒருத்தர் சொல்றாரு, இது நடந்து பல காலங்களுக்கு பிறகு நாங்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் இருக்கிற போது நாங்கள் சிலர், எங்கள் மாணவர்கள் சிலர் பேசிக்கிட்டோம், அவர்கிட்ட கேட்போமா அப்படின்னு பேசிக்கிட்டோம். இந்த ஃபித்னாவின் வாசல் திறக்கப்படும். அப்படி திறக்கப்பட்டால் அதற்கு பிறகு இந்த குழப்பங்களுக்கு முடிவே கிடையாது. அப்படி ஃபித்னாவின் வாசல் திறக்கப்படும் அவர் அன்னைக்கு சொன்னாரு. அந்த ஃபித்னாவின் வாசல் எது அப்படின்னு அவர்கிட்ட கேட்போமா அப்படின்னு அவங்களுக்குள்ள பயந்து பயந்து யோசிக்கிறாங்க. ஒருத்தர் தயக்கம் இல்லாம அவருடைய தயக்கத்தை உடைச்சு கேட்டுறாரு, அந்த ஃபித்னாவின் வாசல்னு ஒன்று சொன்னீங்களே, அந்த ஃபித்னாவின் வாசல் எதுன்னு கேட்டார். அப்போது ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட காலகட்டத்திற்கு பிறகிருந்து இஸ்லாத்தின் குழப்பத்திற்கான புகை மூட்டம் எரிய தொடைய ஆரம்பிச்சிடுச்சு. அது எப்ப வெளிப்பட்டது அப்படின்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அது வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட முதல் வேறுபாடு ஹாரிஜியா என்கிற பெயரில் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு. இப்படி நிறைய குழப்பங்கள் வந்தாலும், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெயரில் ஏராளமான குழப்பங்கள் வந்தாலும், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது ஒரே அணியாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. இந்த அணியினுடைய விளக்கம் என்னன்னு அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கிறார். அப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நான் சொன்னேன். அப்பெல்லாம் மதரசால ஓதி முடிச்ச மாணவர்கள், இன்னும் சொல்ல போனா ஓதிக்கிட்டு இருக்கிற மாணவர்கள், நாம நம்ம தீனுக்கு அடிப்படையாக 4 விஷயத்தை வச்சிருக்கோம். நம்ம தீனுக்கு அடிப்படை 4. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் கிடையாது.
குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸ் என்று மட்டும் சொல்வது ஒரு போலித்தனமான வாதம். அது ஏமாற்றுகிற ஒரு தத்துவம். சில வார்த்தைகள் இருக்கும், அதை கேட்கும் போது நல்லது மாதிரி தெரியும், ஆனா அது நம்ம ஏமாத்துற வார்த்தை. அது வெறும் குர்ஆன் ஹதீஸ் என்று மட்டும் சொல்லுகிற வார்த்தை அப்படி ஏமாற்றுகிற வார்த்தை. ஏன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ உங்ககிட்ட குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும்னு கேட்டா, போதுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? எங்க ஹஸ்ரத் வேணும்னு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட கேட்கிற குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதுமாங்க? ஒரு கையில உங்களுக்கு சஹீஹுல் புகாரி கொடுத்துடுறோம், இன்னொரு கையில தர்ஜுமத்துல் குர்ஆன் கொடுத்துறோம். போதுமா? என்ன சொல்லுவீங்க? எங்க ஹஸ்ரத் வேணும்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும் அப்படிங்கிற கோஷம் இருக்குதே, அது கவர்ச்சிகரமாக இருக்கலாம். எல்லா கவர்ச்சியும் எப்படி ஆபத்தானதோ அதுபோல இந்த வார்த்தையும் ஆபத்தானது. அதனால அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அடிப்படை, மார்க்கத்தின் அடிப்படை 4. ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு ஹதீஸ், இன்னொன்னு இஜ்மா என்கிற சஹாபாக்கள் உலமாக்களுடைய ஒருமித்த கருத்து, 4வது இமாம்களுடைய ஆய்வு, கியாஸ் என்கிற இமாம்களுடைய ஆய்வு. இந்த 4 நாம ஆதாரமா வச்சிருக்கோம். வேற சில பேர் 2 மட்டும் சொல்றாங்க. 4 ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்ட பள்ளிவாசல் என்பதற்கான அடையாளமாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். இப்ப ஒரு 40 வருஷம் இருக்கும், 40-45 வருஷம் இருக்கும். அப்ப சொன்னோம். அப்ப இந்த விளக்கம் போதுமா இருந்துச்சு அந்த நேரத்துக்கு. ஆனா இன்னைக்கு நாம அதுவும் குறிப்பா இந்த வாரத்துல இந்த கூட்டம் நடத்தப்படுற இந்த நேரம் இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் விசேஷமான நேரம். குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள் வேறு யாரோவாக இருந்தார்கள். ஆனா இப்ப சமீப காலமாக இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்னா நம்மில் ஆலிம்களிலே சிலராக இருக்கிறார்கள். அதனாலே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பதற்கு அன்று தரப்பட்ட ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த விளக்கம் அல்ல இப்ப நம்ம பார்க்கிற விளக்கம். எனக்கு கொடுத்திருக்கிற 40 நிமிஷத்துல நான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பதை முழுமையாக பேசி முடிக்க முடியாது, தேவையும் இல்லை. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். எல்லாம் நீங்க சொல்லுமா, சுன்னத் ஜமாத்காரன்னா யாருங்க? ஜியாரத்துக்கு போவான், சொல்லுங்க, ஜியாரத்துக்கு போவாரு. இந்த பாட்டு பாடினாங்களா இல்லையா பிள்ளைங்க, அதான் தொப்பி போடுவாங்க. மாஷா அல்லாஹ், அவங்களும் தொப்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தொப்பி சுன்னத்தா போடுறது ஒன்று இருக்கு, அதிகாரத்துக்கு ஏமாத்துறதுக்காக போடுறது ஒன்று இருக்கு. எவனெல்லாம் தலைவன் ஆகணும்னு நினைக்கிறானோ அவனெல்லாம் இப்ப தொப்பி போட்டுக்கிறான் இல்லைங்களா? அதனால் அது வேற விஷயம். அப்புறம் மௌலூத் ஓதுறது, மீலாது விழா கொண்டாடுறது, வலிமார்கள், இறைநேசர்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்றது, இதெல்லாம் சுன்னத் ஜமாத்தினுடைய அடையாளங்களாக இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான செய்திகளை நான் உங்களோடு இன்றைய தினத்தில் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். சகோதரர்களே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது வெறும் ஒரு சாதாரண சொல்லல்ல. இது ஒரு சராசரியான சாதாரண சொல்லல்ல. இது என்ன கேட்டீங்கன்னா, கலிமா தையிபா என்பதற்கு இந்த தீனில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறதோ சற்றேற குறைய அதற்கு நிகரான முக்கியத்துவம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற வார்த்தைக்கும் இருக்கிறது. அல்லாஹ் அதை புரிந்து கொள்கிற தௌஃபீக்கை நமக்கு தருவானா. நான் திரும்பவும் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் கலிமா தையிபானா என்னதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு என்ன என்ன இந்த தீனுக்கும் என்ன நெருக்கமும் தொடர்பும் இருக்குதோ அதே நெருக்கமும் தொடர்பும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்கிற வார்த்தைக்கும் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹுவை சஞ்சலம் சஞ்சலப்படாமல் கடைபிடித்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ தான் தருகிறது. இந்த மேடையில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் எத்திஸ்ட்களாக மாறிவிடாமல் இருப்பதற்கு. எத்திஸ்ட்கள்னா என்ன? கடவுளை மறுக்கிற கோட்பாட்டுடையவனா? எத்திஸ்ட்களாக மாறிவிடாமல் இருப்பதற்கு, நாம் நாத்திகர்களாக மாறிவிடாமல் இருப்பதற்கு ஒரே பாதுகாப்பு கேடயம்
அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கிற கேடயம் தான். இந்த கேடயத்தை விட்டு, இந்த வளையத்தை விட்டு நாம் வெளியே போய்விட்டோம் என்றால் நாம் போய் சேருகிற இடம் அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு பல பேர் அப்படித்தான் போய் சேர்ந்திருக்கிறார். இந்த வட்டத்தில் இருந்து வெளியே சென்றார்கள். சத்தியத்திலிருந்து வெளியே செல்பவர்கள் எங்குதான் போய் சேர முடியும்? அசத்தியத்திற்கு தான் போய் சேர முடியும். பல பேர் இன்று எக்ஸ் முஸ்லிம்களாக, முஸ்லிம் என்கிற பெயரில் இருந்து கொண்டே இஸ்லாத்திற்கு முரணான கருத்துக்களை பேச துணிந்தவர்களாக மாறியதற்கு காரணம் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅங்கிற இந்த வளையத்திலிருந்து வெளியே போயிட்டது தான். இதை சாதாரணமாக நினைச்சது தான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. எனவே இந்த கருத்தை புரிந்து கொள்கிற தௌஃபீக்கையும் இதில் நிலைத்திருக்கிற வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் உண்டு. இர்பாலு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசத்தின் பின்னணியிலே கடைசியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் 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 பல குழப்பங்கள் வரும், பின்னால் பல குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய வழியை பின்பற்றிக் கொள்ளுங்கள், என்னுடைய ஹலீஃபாக்களுடைய வழியை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கடவாய்ப்பற்களை வைத்து அதை கடித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார். உங்களுடைய கடவாய்ப்பற்களால் அதை கடித்து இழுத்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிற செய்தி இது. பல பிரச்சனைகள் வரும், பல கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்கள் வருகிற போதெல்லாம் நாம தெளிவடைந்து அஹ்லு சுன்னா என்கிற கோட்பாட்டில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். தாய்மார்களுக்கும் நான் சொல்வேன், இங்கே சகோதரிகளும் வந்திருக்கிறார், அவங்களுக்கும் இது முக்கியம். இது ஏதோ சராசரியான சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா பல பேர்கிட்டையும் என்ன நினைப்பு இருக்குதுன்னா, எல்லாம் நம்மள மாதிரி தான். ஒரு நினைப்பு இருக்கா இல்லைங்களா? எல்லாம் நம்மள மாதிரி தான், அவன் அதில் இருக்கான் இதில் இருக்கான், சின்ன சின்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன வித்தியாசங்கள் அல்ல சகோதரர்களே. அடிப்படையில் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் கோட்பாட்டுக்கு அப்பார் சென்று விட்டவர்கள் மிகப்பெரிய படுகொலிக்குள் விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களை சின்ன சின்ன வித்தியாசம், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுடையவர்களாக சராசரியாக சகித்து கொண்டு போய்விட முடியாது. அப்படி சகித்து கொண்டு போவோமானால் நாமும் அவர்களைப் போல மாறிவிடுகிற ஆபத்து இருக்கிறது. நாமும் அப்படி அவங்கள மாதிரி நாமளும் நினைக்கிற ஆபத்து இருக்கு. இது நாமும் புரிஞ்சுக்கணும், சகோதரிகளும் புரிஞ்சுக்கணும். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கிற இந்த வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற தத்துவம், அது ஒரு தத்துவம், அது ஒரு வாழ்க்கை நெறி, அது ஒரு கலாச்சாரம், எல்லாம் இருக்கா இல்லையா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅங்கிறதுக்கு ஒரு கொள்கை இருக்கு, கொள்கை இருக்கா? ஒரு வாழ்க்கை நடைமுறை இருக்கு, நடைமுறை இருக்கா? மௌத்தானா 3ஆம் நாள் ஒரு நடைமுறை இருக்கா இல்லைங்களா? ஒரு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை நடைமுறை. மௌத்தானா 3ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுவோம், 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுவோம், 40ஆம் நாள் ஃபாத்தியா. இதெல்லாம் இது நம்முடைய வாழ்க்கை நடைமுறை. நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? தொப்பி போட்டிருப்போம், இப்படி இருப்போம், இப்படி இருப்போம், ஒரு கலாச்சாரம் இருக்கு. அப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பது ஒரு கொள்கை வழி, ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு கலாச்சார நடைமுறை என்கிற போது இந்த கலாச்சார நடைமுறையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இதை உறுதியாக கடைபிடித்தாக வேண்டும். அப்படி கடைபிடித்தால் தான் நாம் இந்த தீனில் உண்மையாக நிலைத்திருக்க முடியும் என்கிற உறுதிப்பாடு நம் அனைவருக்கும் வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம தொழுகையில 17 தடவை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்கிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 17 தடவை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதுறோமா இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயா. அதுதான் அல்லாஹ் காட்டிட்டானே. அல்லாஹ் காட்ட போய்த்தானே வந்து தொழுகைக்கு நிற்கிறோம், பள்ளிவாசலில் நிற்கிறோம். அல்லாஹ் தான் காட்டிட்டானே. அதுக்கு அப்புறம் என்னத்துக்கு சும்மா அல்லாஹ்வை தொந்தரவு பண்ணணும்? யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, நேரான பாதையை காட்டுன்னு 17 தடவை கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் நேரான பாதைக்கு வந்துட்டோம், நாங்கள் அதில் எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் அதிலேயே இருக்கணும், யா அல்லாஹ் இருக்க வைப்பாயாகன்னு அர்த்தம். அதே போல் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் சந்ததிகளும்
அதிலேயே இருக்கணும். யா அல்லாஹ் எங்களை அப்படி இருக்க வைப்பாயாகன்னு அர்த்தம். நேரான பாதை என்பது அல்லாஹு தஆலா நமக்கு நாம அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படியாவது அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை காட்டிடுவான். ஆனா நமக்கு அதுல என்ன இருக்கணும்? அதுல ஒரு கவனம் இருக்கணும். நாம அதுல அலட்சியமா இருந்தா எல்லாம் சரிதான் எல்லாம் சரிதான் அப்படின்னு நாம அலட்சியமா இருந்தோம்னா நேரான பாதையும் கொஞ்சம் அலட்சியமா தான் இருக்கும். நாம அதுல கவனமா இருந்து நான் சத்தியத்துல இருக்கணும், நேர்வழியில இருக்கணும் அப்படிங்கிறதுல நாம உறுதியா இருந்தா அல்லாஹ் நமக்கு உறுதியான வழியை தருவான். இப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 17 தடவை நாம கேட்கிறது இந்த ஹிதாயத்தில் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற வகையில கேட்கிறோம். மன உறுதிப்பாடு நமக்கு இருக்குமானால் எந்த சூழ்நிலையும் எப்படியாவது அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்துருவான். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டும், நமக்கு என்ன வேணும்? இந்த சத்திய கோட்பாட்டில் நிலைச்சிருக்கணுங்கிற சிந்தனை வேணும். இது என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். ஆனா இதில் நிலைச்சிருக்கணுங்கிற சிந்தனை அடிப்படையில் நமக்கு வேணும். ஆண்களுக்கும் வேணும், பெண்களுக்கும் வேணும். அம்மாமார்கள் நினைக்கணும், என் குடும்பம் சுன்னத் ஜமாத்து குடும்பமா இருக்கணும், என் பிள்ளைங்க சுன்னத் ஜமாத்து பிள்ளைங்களா இருக்கணும், என் பிள்ளைங்க அந்த இயக்கத்துல இந்த இயக்கத்துல போயிடக்கூடாதுன்னு யார் நினைக்கணும்? அம்மா நினைக்கணும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதுகிற போது அந்த சிந்தனை வர வேண்டும். வருமானால் எல்லாம் கிடைக்கும். அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி, ஆலிம்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தினுடைய உல்லாசம் எதுவும் வேண்டாம் என்று கருதி ஒதுங்கி வாழ்ந்தார். இஸ்லாமிய அறிஞர்கள் அவரை ஃபர்ஸ்ட் முஸ்லிம் சோசலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒதுங்கி வாழ்ந்தார், ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு இடத்துல போய் வாழ்ந்தார். மக்கள் வாழ்கிற இடங்களிலிருந்து தொலைவில் ஒரு பாலைவனத்தில் நடுவில் போய் வாழ்ந்தார். அவருக்கு சக்கராத்து வருது, அவர்கிட்ட யாரும் இல்லை. அவருடைய 3 பெண் குழந்தைகள் தான் அவரோடு இருக்கிறார்கள், வேற யாரும் அவர் கூட இல்லை. மௌத்து வருது. அப்புறம் அவர் மௌத்தாயிட்டாருன்னா அவர் அடக்கம் பண்ணணுமா இல்லையா? எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, மௌத்தாகிற நேரத்தில் அவருடைய மகள்களுக்கு அவர் வசியத்து செய்கிறாரு, இதுஹபு பி ஜனாசதி இல தரீக், நீங்க என்னுடைய ஜனாசாவை எப்படியாவது தூக்கிட்டு ரோட்டுக்கு போயிடுங்க, எப்படியாவது எடுத்துட்டு ரோட்டுக்கு போயிடுங்க, மக்கள் கூட்டம் வரும், அவர்களுக்கு சொல்லுங்கள், ஹாதா சஹாபி ஹாதா ஜனாசத்து சஹாபியின் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்ல ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னு சொல்லுங்க, அவங்க அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றார். சஹாபி அவருடைய மகள்களுக்கு இப்படி அறிவுரை சொல்றார், கொண்டு போங்க அங்க வைங்க. அப்படி அந்த பெண்கள் 3 பேரும் அவங்களை எடுத்துட்டு வாசலுக்கு ஒரு தெருவுக்கு முனைக்கு கொண்டு வர்றாங்க. உள்ள இருந்து ஊருக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு தெரு முனையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. போக்குவரத்து பாதை. அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்க. அல்லாஹ் அவனை நம்புகிற யாரையும் அல்லாஹ் எப்போதும் கைவிட மாட்டான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வழியாக வருகிறார். சஹாபாக்கள் ஒரு பெரிய சஹாபி, இஸ்லாமிய சட்டையியலின் தந்தை என்று சொல்லப்படுகிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்படி வர்றாங்க. வந்து பார்த்த உடனே அல்லாஹு அக்பர், அபூதர்ரா இங்கே ஜனாசாவாக இருக்கிறார் என்று சொல்லி அவரும் அவரோடு இருந்தவர்களும் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். அவரை நல்லடக்கம் செய்யலாம். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஹிதாயத் காட்டுகிற போது எல்லா இடத்திலையும் அல்லாஹ் வழியை திறந்து வைப்பான். பாலைவனத்தில் அவ்வளவு சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க பயணத்தில், இல்லையா? பயணத்தில் அப்படி 1 நாள் 2 நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 1 நாள் ஆயிருந்தா என்ன ஆகும்? 2 நாள் ஆயிருந்தா என்ன ஆகும்? ஆனா அவர் சொல்றாரு, நீங்க கொண்டு போய் வைங்கன்னு சொல்றாரு. இவர்கள் வருகிறார்கள், உடனே அடக்கம் பண்றாங்க. அதுக்கப்புறமும் அதுல இன்னொரு செய்தி இருக்கு, அதுவும் நமக்கு பொருத்தமானதுன்றதுக்காக சொல்றேன். அந்த பெண்மணிகள் அடக்க நிலை முடிந்த பிறகு அந்த பெண்மணிகள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்திலே சொல்கிறாங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு விருந்து தரணும்னு எங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு ஒரு விருந்து தர வேண்டும், யார் என்னை அடக்கம் செய்கிறார்களோ அவர்களை அழைத்து வந்து விருந்து கொடுங்கள் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் கொஞ்சம் மாவும் வைத்திருக்கிறோம், வாங்கன்னு சொல்லி அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்று, யார் அவங்க? மௌத்து வீட்டுக்காரங்க.
மௌத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களிடத்தில் இருந்த ஆட்டை அறுத்து அதை சமைத்து உணவு பரிமாறினார்கள்னு வருது. இதுல மார்க்க அறிஞர்கள் ஒரு சட்டம் எடுக்கிறாங்க. என்னன்னா, மௌத்தானவங்களுக்காக அன்னைக்கு ராத்திரியே சாப்பாடு கொடுக்கலான்னு சட்டம் எடுக்கிறாங்க. மௌத்தான வீட்டுல 3ஆம் நாள் சாப்பாடு கொடுக்கறாங்களா இல்லையா, அதே போல அன்னைக்கு ராத்திரியே கூட சாப்பாடு கொடுக்கலான்னு ஒரு சட்டம் எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னன்னா, அல்லாஹ் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டா எந்த சூழ்நிலையிலும் அந்த நன்மை நமக்கு கிடைத்துவிடும். அதனாலே அல்லாஹ் இடத்தில் நாம் ஹிதாயத்தை தேடியவர்களாக இருப்போம். அந்த ஹிதாயத்து அல்லாஹ் நமக்கு தருவது என்று முடிவு செய்து விட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தகைய தடுமாற்றங்களின் போதும் தடுமாறாத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். நமக்கெல்லாம் நம்மெல்லாம் பார்க்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு புயல் வீசியது, ஏகத்துவம்ங்கிற பேர்ல எப்படி ஒரு புயல் வீசிச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்தோம். எங்க ஊர்ல எல்லா பள்ளிவாசலும் மாறிடுமோன்னு பயந்தோம். சில பள்ளிவாசல்கள் மாத்திரம்தான் இதுல உறுதியாக இருந்தார்கள். மற்ற பல பேர் அமீர் அமீர்னு சொல்லி அவங்கள்ட்டயே போயிட்டாங்க. அப்படி பல சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையில் இருந்தும் அல்லாஹு தஆலா சமூகத்தை பாதுகாத்து எங்கே இவர்கள் அதிகமாகி விடுவார்களோ, மெஜாரிட்டி ஆயிடுவாங்களோன்னு பயந்தமா இல்லைங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வளர்ந்து வந்த அந்த வழிகளை எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எங்கே இவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்கன்னு பயந்தமா இல்லையா? ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை இன்றைக்கு சிறுமைப்படுத்தி விட்ட கால சூழ்நிலையை பார்க்கிறோம். யார் அவர்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? அவர்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிற காலத்தை பார்க்கிறோம். அவர்களே மேலும் மேலும் பல பிரிவுகளாக பிளந்து போய் கொண்டிருக்கிற காலத்து காட்சியையும் நாம பார்க்கிறோம். இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நேரத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ யார் என்கிற கேள்விக்கு ஒரு விளக்கம் இருக்கு. நான் சொல்றேன். நம்முடைய மார்க்கத்தின் மூலாதாரங்கள் 2, 4ன்னு சொன்னேன் இல்லையா? அதுல பிரதான மூலாதாரம் 2. ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு ஹதீஸ். குர்ஆனையும் ஹதீஸையும் அறிவை சரியாக பயன்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வருபவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கருத்து என்னன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் அறிவை சரியாக பயன்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வருபவர்கள். குர்ஆனில் இருக்கிறவற்றை ஹதீஸில் இருப்பவற்றை அறிவார்த்தமாக யோசிப்பார்கள். இதை எப்படி என்பதை அறிவார்த்தமாக யோசிச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. இஸ்லாத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முதல் காரணம் என்னன்னா, ஒரு சாரார் இஸ்லாத்தில் தோன்றினார்கள், அறிவை பயன்படுத்தவே மாட்டோம்னு சொன்னான். அறிவே நான் பயன்படுத்த மாட்டேன், என்ன ஹதீஸ்ல இருக்கோ அதுக்கு அப்படித்தான் அர்த்தம் வைப்பேன்னு சொன்னான். அது என்ன நேரடியா புரியுதோ அதுக்கு அப்படித்தான் அர்த்தம் வைப்பேன்னு சொன்னான். அப்படி அர்த்தம் வச்சவன் என்ன சொன்னா, யார் ஜினா செஞ்சா காஃபிர் ஆயிட்டான்னு சொன்னான். ஒரு ஆள் ஜினா செஞ்சா காஃபிர் ஆயிட்டான், ஒரு ஆள் திருடிட்டா காஃபிர் ஆயிட்டான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். ஒரு ஆள் ஜினா செஞ்சானா அர்த்தம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு ஆள் ஜினா செஞ்சானா அவன் மூமின் அல்ல. அதே போல மூமினாக இருக்கிற போது ஒருத்தன் திருட மாட்டான், ஒருத்தன் மூமினாக இருக்கிற நிலையில கொள்ளையடிக்க மாட்டான். இப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் வந்துச்சா இல்லையா? இந்த மாதிரி சில ஹதீஸ்களை வச்சுட்டு டைரக்டா என்ன அர்த்தம் கொடுத்தான்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சா, பெரிய பாவம் செஞ்சா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான், காஃபிர் ஆயிட்டான்னு சொன்னான். இவன் தீவிரவாதியானா. இந்த தீவிரவாத குழு தான் ஹவாரிஜிகள் என்று அறியப்பட்டார். ஒரு சின்ன அடையாளம். யார் அறிவை பயன்படுத்துறதே இல்லை, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அப்படித்தான், இதுதான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு எடுத்தான். இந்த நடைமுறை தவறானது. ஹதீசுகளிலும் ஆயத்துகளிலும் அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் மக்களுக்கு, அறிவுள்ள மக்களுக்கு குர்ஆனை தந்திருக்கிறான், அறிவுள்ள சிந்திக்கிற மக்களுக்கு குர்ஆனை தந்திருக்கிறான். அதனால் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் யோசனை செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அதனால அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கோட்பாடுகளில் ஒன்று அஷாயிரி கோட்பாடுன்னு தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அது கோட்பாடுகளில் ஒன்று தத்பீகுன் நக்லி பில் அக்ல், நக்கலை அறிவோடு பொருத்தி பார்த்து பயன்படுத்துவது. இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன அர்த்தம் வரும்? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் வரும்னு அவங்க சொல்லுவாங்க, ஒரு சஹாபி தப்பு செஞ்சிட்டார்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து யா ரசூலல்லாஹ் நான் இப்படி தப்பு செஞ்சிட்டேன்னு சொன்னார். கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை கொடுத்த போது சில பேர் அவர் குறித்து தவறாக பேசியதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தௌபா கிடைத்திருக்கிறது தெரியுமா? அந்த தௌபாவை உலக மக்கள் அனைவருக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் மீதம் மிச்சம் இருக்கும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி சொன்ன ஹதீஸ் என்ன காட்டுது? ஒரு ஆள் ஜினா செஞ்சிட்டாருங்கிறதுனால அவர் ஈமான் இல்லாம போயிடுவாருன்னு சொல்லக்கூடாதுன்னு காட்டுது. அதனால நம்ம அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் அர்த்தம் சொன்னாங்க, ஒரு ஆள் பெரும்பாவம் செஞ்சா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டான், காஃபிர் ஆயிட மாட்டான், ஃபாசிகாவான்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதான சரியான விளக்கம். இது ஒரு கருத்து. எதையும் அறிவோடு பொருத்தி பார்த்து இது எப்படின்னு கொஞ்சம் பொருத்தி பார்த்து மார்க்க சட்டங்களுக்கு விளக்கம் சொல்வது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கருத்து. இந்த கருத்து தான் சரியானது, இந்த கருத்து தான் நிலைத்து நிற்கக்கூடியது. இந்த கருத்தை பயன்படுத்திக்கிட்டோம்னா எல்லா இடத்திலையும் நாம நேர்வழியாக நடந்துக்கலாம், சரியானது எதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப சமீபத்தில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. மாநாட்டில் என்ன செய்துட்டாங்க, சில கருத்துக்களை பேசிட்டாங்க. நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கோட்பாட்டில் இருக்கிற சில கருத்துக்களை பற்றி பேசிட்டாங்க. அது உண்மையில் அமைதியாக இருக்கிற இடத்துல பிரச்சனையை உண்டு பண்ணுற ஒரு புத்தி, அது சில பேருக்கு அப்படி ஒரு புத்தி இருக்கும். எல்லாரும் சமாதானமாக அமைதியாக போயிட்டு இருக்கிற நேரத்தில்